கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பேரூராட்சி தலைவர் கதிர்வேல் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அவரோட சில நேர்காணல். அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பேரூராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வருகிறேன். இந்த பேரூராட்சியில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் நலத்திட்ட உதவிகளால் இந்த பேரூராட்சியானது அடிப்படை வசதிகளில் தன்னிறைவு பெற்ற பேரூராட்சியாக விளங்குகிறது. மேலும் இந்த பேரூராட்சியில் ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை நான் காலை 9 to 10 மணிக்குள் அலுவலகம் வந்து விடுவேன். காலையில் 6 மணிக்கே சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இஓ அவர்களிடம் ஃபோன் செய்து ஆட்கள் சரிவர வந்து விட்டார்களா, அந்தந்த வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குப்பை சேகரிக்க சென்று விட்டார்களா, தண்ணி பைப் எங்கே லீக் ஆகுதோ அதைக்குண்டான சரிவர வேலைக்கு சென்று விட்டார்களா, மற்றும் இபி மின்சார இணைப்பு பிரச்சனை எங்கு உள்ளது, அதுக்குண்டான எலக்ட்ரீஷியன் சென்று விட்டாரா என்று கேட்டு, யாராவது வரவில்லை என்றால் அவர்களுக்கு ஃபோன் செய்து அதற்குண்டான காரணத்தை கேட்டு, பைப்லைன் லீக்கேஜ் மற்றும் மற்ற பகுதிகளுக்கு மாற்று ஆட்களை ஏற்பாடு செய்து அன்னத்த பிரச்சனைகளை அன்றே சரி செய்ய ஆலோசனை வழங்குவேன். அதேபோல் 9-10 மணிக்குள் அலுவலகம் வந்து அன்றைக்கு நடக்கக்கூடிய அலுவலக வேலைகளை செயலாளர் அலுவலர் அவர்களிடத்தும் மற்றும் அலுவலக பணியாளரிடத்தும் கேட்டு அறிந்து கொண்டு, பொதுமக்களிடம் வந்த விண்ணப்பங்கள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் அனைத்தும் முடிக்க ஆலோசனை வழங்குவேன். அந்த பணிகள் சரிவர நடக்கிறதா, அந்த பிரச்சனை முடிந்துவிட்டதா என்று சம்பந்தப்பட்ட பயனாளிகளும் அழைத்து விவரம் கேட்டறிந்து உடனடியாக சரி செய்து கொடுக்க ஏற்பாடு செய்வேன். இந்த காரணங்களால் கிணத்துக்கடவு பேரூராட்சி எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற பேரூராட்சியாக விளங்குகிறது. மேலும் அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டன. நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் நலத்திட்டங்களால் நமது பேரூராட்சியில் மின்மயானம் அமைக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்து திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் மக்களின் நீண்டகால பிரச்சனையான சர்வீஸ் ரோடு, இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை நமது மாவட்ட செயலாளர் அவர்களிடத்தும் எம்பி அவர்களிடத்தும் எடுத்து கூறி அவர்கள் மூலமாக மாவட்ட கலெக்டர், நேஷனல் நகாய் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆகியோரிடத்தில் முறையிட்டு சர்வீஸ் ரோடு அகலப்படுத்தும் பணிக்கு உண்டான நில எடுப்பு செய்யப்பட்டு சர்வீஸ் ரோடு அகலப்படுத்தும் பணி ஆயத்த நிலையில் உள்ளது. இத்தகைய நிகழ்வுகளால் அப்பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர். மேலும் 40 ஆண்டுகளாக எங்கள் கிணத்துக்கடவு பேரூராட்சி காவல் நிலையம் அருகே உள்ள ஒரு 100 குடும்பங்களுக்கு சாலை வசதி இல்லாமல் இருந்தது. அதை இதுவும் முறையாக மாவட்ட செயலாளரிடத்தும் எம்பி அவர்களிடத்தும் எடுத்து கூறி அவர்கள் மூலியமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகி அந்த சர்வீஸ் இது போலீஸ் ஸ்டேஷன் அருகில் உள்ள குடும்பங்களுக்கு உண்டான சாலை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது நமது 40 ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாமல் இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அதனால் அப்பகுதி மக்கள் நமது பேரூராட்சி நிர்வாகத்தின் மேல் மிகுந்த மரியாதை வைத்துள்ளனர். அவர்கள் உண்மையாலுமே மனமும் வந்து இதை நம்ம இடத்துல எடுத்து கூறுகின்றனர். சார், இப்போது வருகின்ற 2026 தேர்தலில் தமிழக அரசின் செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் என்ற அளவுக்கு இருக்கிறது. அதில் வந்து மகளிர் உரிமைத்தொகை, மற்ற திட்டங்களெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் சென்றடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கிணத்துக்கடவு பேரூராட்சியில் எந்த அளவுக்கு மக்கள் கிணத்துக்கடவு பேரூராட்சியில் ஏறக்குறைய 90-95% மகளிருக்கு, தகுதியுள்ள மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை சென்றடைந்து விட்டது.
உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் மீதமுள்ள மகளிரும் அதற்குண்டான விண்ணப்பம் செய்துள்ளனர். அந்த விண்ணப்பம் பரிசீலிக்கும்படி வட்டாட்சியர் அலுவலக மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களால் பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமது தமிழக முதல்வரின் அறிவிப்பின்படி அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும். அந்த பணியும் சரிவர நிறைவேற்றிவிடும். சார், உங்களுடன் ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கிறது? கிணத்துக்கடவு தொகுதியில் அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டிருக்கு? உங்களுடன் ஸ்டாலின் என்னும் திட்டமானது மக்களை தேடி அரசு அலுவலர்கள் அனைவரும் நேரடியாக அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அதாவது நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது மிகவும் மகத்தான திட்டமாகும். இந்த திட்டத்தால் அனைத்து மக்களும் பயன்பெற்றுள்ளனர். மாணவர்கள், மகளிர், முதியோர் மற்றும் நோய்வாய்ப்பட்டோர், இப்படி அனைத்து உதவிகளுமே அதாவது அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் நேரடியாக மக்கள் இருப்பிடத்திற்கே சென்று அவர்களுக்குண்டான கோரிக்கைகளை பரிசீலித்து விண்ணப்பங்களை பெற்று அதற்குண்டான தீர்வு 30 நாட்களுக்குள் கிடைக்கப்பெற்று மக்கள் அனைவரும் மனதார மிகவும் திருப்தியாக உள்ளனர். அதை அவர்கள் மூலமாகவே நம்மிடம் எடுத்து சொல்லுகின்றனர். கிணத்துக்கடவு 2026 தேர்தலில் கிணத்துக்கடவு பேராட்சி எந்த அளவுக்கு தயாராக உள்ளது? அதாவது ஏற்கனவே எம்பி தேர்தலிலேயே 2ஆம் இடம் வந்த கட்சியை விட கிணத்துக்கடவு பேராட்சி திமுக மக்கள் நலத்திட்டங்களால் திமுகவானது 2 மடங்கு ஓட்டு வாங்கி லீடிங்கில் இருக்குது. அதே போல் வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்லையும் தமிழக முதல்வர் நமது கழக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரை கைகாட்டுகிறார்களோ, திமுக வேட்பாளராக யாரை கைகாட்டுகிறார்களோ அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள். அதுக்கு அனைத்து விதத்திலும் நமது கிணத்துக்கடவு பேராட்சி தயார் நிலையில் உள்ளது. உங்களுடைய நல்ல நோக்கமும் பணிகளும் சிறந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.